ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை யோவான் 14:27. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. இதனால தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. என்ன வேதத்தை தேவனை அறிந்தாதான் வேதத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். அல்லேலூயா. நம்ம வேத வார்த்தையை எல்லாருமே படிக்கிறோம், கேட்கிறோம். கேட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், அதை மறந்துடுறோம் இல்லையா? அப்ப அந்த வேத வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி முழுசா நம்ம ஆராய்ந்து அதை அறிந்து கொள்ளும் போதுதான் ஏன்னா நம்மளுக்கு புரியும். ஏன்னா இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, படிக்கும் போது எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதல்ல, தேவன் நமக்குள்ள இருக்கும் போதுதான் வார்த்தையும் புரியும். ஆமென். அல்லேலூயா. தேவனை அதிகமாக நம்ம நேசிக்கும் போது கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தை சின்ன வசனம் கூட நமக்குள்ள இடைப்படும். ஆமென். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்தும், நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கும். ஏன்னா அந்த வசனமே நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய ஜீவனுக்கு ஒரு பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம கேட்டுட்டு எல்லாம் கடவுள் சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. நான் போகும்போது பிதாவோட போகும்போது இங்க சந்தோஷப்படுவீர். ஏன்னா அவங்க கேட்டவங்க அறியல. ஆமென். அல்லேலூயா. போகும்போது வருத்தப்படுற. ஏன்னா என்னிலும் பிதா பெரியவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவரை அறிந்தாதான் நான் அவர் சொல்றத அவர் போதிச்சு கொண்டே வருகிறார். சீசர்கள் இருக்கும்போது ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டே வர்றார். அந்தாலும் அவங்க சில வார்த்தைகள்லாம் அவங்க கேட்காதனாலதான் வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு கடவுள் நம்மளோடதான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் எங்கேயுமே போகல, நமக்குள்ளதான் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில கூட ஏன்னா உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்ற, உலக பிரகாரம் இல்லாம இல்ல, ஏன்னா என்னோட சமாதானம் பெரிதா இருக்குன்னு சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப சமாதானம், உலக பிரகார சமாதானத்தை நம்ம தேடிக்கொண்டு போனோம்னா தேவனோட சமாதானம் நமக்கு புரியாது, நமக்குள்ள வரவும் செய்யாது. ஆமென். அல்லேலூயா. தேவனோட சமாதானம் வந்தா நமக்குள்ள என்ன செய்யணும் நம்ம அறிந்து கொள்ளணும். ஆமென். தேவனோட சமாதானம் வரும்போது நமக்கு உலக காரியம் அருகருப்பா ஆகிவிடும். ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள பாவ உணர்வு வராது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவன் வந்தா என்ன நடக்கும் சொல்லி எல்லாம் கேட்பாங்க. என்னங்க நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, என்னங்க உங்களுக்கு என்ன மாற்றம்லாம் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்பனா உங்களுக்கு நீங்க ருசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க இயேசுவேன்னு கூப்பிட்டு அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா உங்களுக்கு நீங்க என்னென்ன காரியம் செய்யறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அருகருப்பாகுன்னு நான் சொல்லி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அதையும் அவங்க ருசிச்சு பார்த்து சொல்லி இருக்கிறாங்க. அப்பனா நமக்குள்ள அன்பு, ஐக்கியம், சமாதானம் எல்லாம் இருந்ததுன்னா அப்பனா தேவன் நமக்குள்ள இருக்கிறார்னு அர்த்தமா. ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள தவறான சூழ்நிலை, நம்ம ஏதோ ஒரு தவறான காரியம் செய்யும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுவாரா, நம்ம தேவன் உணர்த்துவாரு, மகனே இது தவறு, இது செய்யாது என்று. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல யார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இதை செய்யக்கூடாது வைக்கக்கூடாது யாரும் ஆலோசனை கொடுக்க வேண்டியது இல்ல, நமக்குள்ளே ஆலோசனை வந்துவிடும். அந்த இடத்துலதான் தேவன் நமக்குள்ள இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இச்சை வழி, பாவ வழிகள், ஏன்னா ஒரு கொலை செய்வது, எத்தனையோ காரியங்களா இருக்குது. அப்பனா அந்த ஒரு சூழ்நிலை கூட நமக்குள்ள வராது. ஏன்னா இதுதான் மறுரூபமாகும் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவன் நமக்குள்ள இருக்கும்போது மறுரூபமாகணும். ஏன்னா நமக்குள்ள பழையதெல்லாம் ஒளிந்து போய்விடுவோம். ஆமென். அல்லேலூயா. பழசெல்லாம் போய்விடும். புதிதாக பிறந்த குழந்தை போல நம்ம இருப்போம். ஆமென். அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வந்துட்டார்னா ரட்சிப்பு நம்மளோடு வந்துவிடும். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு இருந்துட்டா நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் அழிந்து விடும். ஏன்னா இருக்கிற பாவம் நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் குழந்தை பருவத்துல இருந்து என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் மறைந்து போய்விடும்.
அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு எந்த பாவத்திலையும் நம்ம போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் நம்மளுக்கு பெரிதொரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா வேதத்தை அறிகிற அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த நாள்ல புரிந்து தேவனோட வார்த்தை என்ன, இந்த நாள் வார்த்தை என்ன வார்த்தைன்னு அறிந்து கொண்டு அது தெரிந்து கொள்ளும் போது கண்டிப்பா இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல எத்தனை பேர் நம்ம சமாதானம் இல்லாம இருக்கிறோம். சமாதானத்துக்காக எங்கெல்லாம் போறாங்க, எதெல்லாம் பண்றாங்க, எவ்வளவோ செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அங்க போயிட்டு ஒரு 10 நாளைக்கு போயிட்டு இருந்தா நல்லா இருக்குமா, அங்க ஒரு 5 நாளைக்கு போயிட்டு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு செலவு செய்யறாங்க. இதுக்காக சமாதானம் இல்லைன்னு எவ்வளவோ கோடி கோடியா என்ன பண்ணணும்னு அதை இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல, ₹1 செலவு இல்லாம இந்த இயேசுவே நீங்க கூப்பிடும் போது உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்குள்ள வந்து விடும். அந்த சமாதானம் இல்லாதனால பயம் வந்து விடும். பயம் வந்துட்டா என்ன ஆயிரும், நம்ம சோர்வாயிருவோம். சோர்வானா உடம்புல பிரச்சனை வந்துடும். இதையெல்லாம் நம்ம ஏன் இழுத்துக்கணும்? அப்பனா நமக்கு சமாதானம் வேணும்னா இயேசுவேன்னு கூப்பிடும் போது கண்டிப்பா தேவனே எனக்கு சமாதானம் கொடுங்க. 5 நிமிஷம் நீங்க கண்ணை மூடி முழங்கால் போட்டீங்கன்னா கண்டிப்பா தேவன் என்ன செய்வாரா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நிந்தைகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பத்தை எல்லாம் நீக்கி போட்டு விடுவார். இந்த நாள்ல கூட தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் கொடுக்கிறேன்னு சொல்லும் போது நம்ம அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இதுக்காக நீங்க எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. நீங்க இருக்கிற இடத்துலயே இயேசுவே நீங்க கூப்பிட்டு முழங்கால் போடும்போது கண்டிப்பா நீங்க மனசார முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடும் நீங்க பாரத்தோடு கூப்பிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்தீங்கனாலும் சரி, எவ்வளவு வேணும், சில பேருக்கு பிரச்சனையை மூச்சு விட கூட முடியாது, அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை எல்லாம் எடுத்து போட தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஏன்னா நான் செய்யக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். யாரு இயேசுவேன்னு கூப்பிட்டா அந்த இடத்துல உடனே அற்புதத்தை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற வார்த்தை, நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு தான் இருக்கிறேன்னு சொல்லுகிற. யார் எந்த இடத்துல இருந்து எந்த சூழ்நிலை இருந்து கூப்பிட்டீங்கனாலும் இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதனால ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். வேதத்தை அதிகமா படிங்க. அதிகமா படித்து அதை தானிக்கும் போது எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி, யார் அனுப்பினாலும் அந்த வார்த்தையை நின்று நிதானமா அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க இருதயம் பலப்படும். உங்களுக்கு ஒரு ஆறுதலின் தேர்தலும் கிடைக்கும்படிக்கு இந்த நாள்ல கூட தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே ராஜா ஸ்தோத்திரிக்கப்பா. அந்த காலை வேளையில கூட சாமி ஸ்தோத்திரம். யோவான் 14 அதிகாரத்துல நாங்க தானித்தோம் ராஜா. சோதரம் ஆண்டவரே, உலக கொடுக்கிற சமாதானம் இல்ல ராஜா. தகப்பனே, நீர் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாள்ல கூட தகப்பனே கத்தா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட சமாதானம் வரும்போது ஆண்டவரே மனதுக்கு ஆறுதலும் தேறுதலும் வந்து விடும்படி தகப்பனே நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் யார் இயேசுவே என்று கூப்பிடுவார்களோ அவர்களுக்கு உங்களோட சமாதானத்தை கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க ராஜா, பலப்படுத்துங்க. இந்த நாள்ல கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பாதுகாப்பு கொடுக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.